கங்க்ராச்சுலேஷன் ஃபார் கருணா ஒரு வழியாக தந்துட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி இந்த எமௌண்ட்டை பார்க்குறேன், நல்லா தான் இருக்குது. ஹாய் எம்ஜிஎஸ் கோட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எமௌண்ட் ஸ்பின்னிங் வீடியோ தான். ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் ஸ்பின் பண்ண வீடியோ நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்காட்டி நான் லிங்க் தந்துடுறேன், அதையும் மறக்காம பார்த்துருங்க. நமக்கு தந்த எமௌண்ட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அந்த எமௌண்ட்டு பார்க்க டான்ஸ் ஆடிட்டுருக்கோம். சேஞ்சில் அப்படியே மந்த்லியும் போய் பார்த்துட்டேன். ஓகே 127 டேஸுக்கிட்டு இருக்காங்க கைஸ். ஓகே சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு போய் கிளியர் கேப்ஷன் கொடுத்துட்டு அப்படியே எமௌண்ட்டுக்குள்ளே போயாச்சு. அப்படியே உட்காந்து ட்ரம்மு வாசிக்கிறான். ஓகே சரி லக்கிலாரையும் தொட்டுட்டு திருப்பி ஒரு ஸ்பின்னு லக்கிராயரில் அதில் ஒரு 137 டோக்கனாக இருக்குது. ஓகே நல்ல பண்டல் தரல. ஓகேன்னு சொல்லி திருப்பி அந்த கொடியை மட்டும் தொட்டு 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 பார்த்தேன் கைஸ். இந்த மாதிரி தான் ரூம் மேட்ச்லலாம் அடிச்சுட்டு இந்த மாதிரி கொடியை மட்டும் விடணும் கைஸ். அப்படியே சலுக்குன்னு ஒரு குத்தும். சரி ஓகேன்னு ஸ்பின் பண்ணேன். கர்னா தொடங்கிட்டாங்க கைஸ். ஏதோ அந்த இதில் ஸ்பின் பண்ணப்போ எத்தனையோ ஸ்பின்லாம் தந்துட்டான். 1000 டைமண்ட் இருந்து இப்போ 986 டைமண்ட் தான் இருக்குது. கரைக்க போகிறான்னு நினைக்கிறேன். சரி இருந்தாலும் நான் அதை அமுத்துறது விடலை கைஸ். அந்தளவுக்கு அமுத்தி ஸ்பின் பண்ணேன். பார்ப்போம். கருணா டே கொஞ்சமாவது கருணை இருக்கணும்டா. செஞ்சு திருப்பி கிளியர் கேஷ் கொடுத்துட்டு திருப்பியும் உள்ளே வந்துட்டு ஒரு ஸ்பின்னிங் பண்ணேன். ஓகே இந்த வழியாக தருவாங்களான்னு பார்ப்போம். அதே டீசல் டே 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 கொஞ்சமாவது உணர்ச்சியில் கொஞ்சமாவது ஒரு பொறுப்பாக இது தாடாடி. நீ சும்மாவே எல்லாத்தையும் ரிட்டன் விட்டு அழிக்க தான் போகிற, அது தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் ரிட்டன் விட ஏதாவது கொடுறா. இப்போ நீ எதுக்கு நீ ரிட்டன் விடுற? எடுக்க தானே கொடுக்குற. சரின்னு சொல்லி இது வெப்பன் ட்ராயில் போய்ட்டு ஒரு ஸ்பின்னிங் போட்டேன். கைஸ் இந்த கண்ணுக்கு அப்புறம் பர்மனெண்ட் தந்துட்டானா. சரி ஓகே அப்படின்னு போயிட்டு திருப்பி அந்த எமௌண்ட்டில் போய்ட்டு அந்த கொடி அமௌண்ட் விட்டேன். இவ்வளோ தரானான்னு தெரில. ஓகேன்னு சொல்லி ஸ்பின் பண்ணேன். டே கருணா இந்த எம்டன் ஓ மை காட் இந்த எம்டன் எல்லாம் தராங்க கைஸ். அந்த எமௌண்ட்டை தர மாட்டேங்கிறான். டே இந்த ஈவெண்ட் விட்டது நீ எமௌண்ட் எடுக்க கன் ஸ்கின் எடுக்கல. கருணா தாடா. ஐயோ 1000 டைமண்டில் இருந்து கைஸ் 6000 ஆயிடுச்சு. திருப்பியும் ஸ்பின் போட்டேன். ஜண்டா அவ்வளோதான். கருணா இந்த ஸ்பின்னுக்கு அப்புறம் நீ எனக்கு தராட்டி உனக்கு நான் சூனியம் வச்சுருவேன் கருணா. ஜண்டா இந்த இதில் கண்டிப்பாக ஸ்பின் பண்ணி எனக்கு எமௌண்ட் கிடச்சிடணும். அப்படி இல்லைனா கர்னாக்கு எமௌண்ட் கிடைக்கக்கூடாது. ஓகே பார்க்கலாம் எமௌண்ட் கிடைக்குதான்னு. கைஸ் தந்துட்டான். பரவாயில்ல. ஓகே இந்த அமௌண்ட்டாக தந்தியாடாடி. இருந்தாலும் கொடி அமௌண்ட்டை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். அதான் மெயினே. பரவாயில்ல இந்த அமௌண்ட்டாக தந்துட்டான் கைஸ். இதுவும் தராமல் திருப்பி வாழ்க்கையே வருத்திருப்பேன். இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது கைஸ். ஓ மை காட். சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் எமௌண்ட்டில் போய்ட்டு எக்யூ பண்ணி பார்ப்பேன். ஓகே நல்லா தான் இருக்குது கைஸ். ஃப்ரீஸ் அமௌண்ட்டு தான். பட் இருந்தாலும் அந்த கொடி அமௌண்ட்டுங்கிறது ஒரு யூனிக் தானே கைஸ். சரின்னு சொல்லி 446 டைமண்ட் இருக்கு. ஓகே சரின்னு சொல்லி ஒரு ஸ்பின் கொடுத்தேன். கருணா இதுக்கப்புறம் பண்ணுற ஸ்பின்னில் நீ தந்துடணும். அப்படி தராட்டி உனக்கு நான் சூனியம் வச்சுருவேன். ஜண்டா. ஓகே திருப்பி ஸ்பின் பண்ணிட்டேன். பார்ப்போம். அவன் தரமாட்டான் கைஸ், அவன் தரமாட்டான். சரின்னு சொல்லி விடலை. திருப்பியும் ஸ்பின் பண்ணேன். மறுபடியும் வெளியில் போய்ட்டு கிளியர் கேப்ஸ் கொடுத்துட்டு திருப்பியும் உள்ளே வந்து ஒரு ஸ்பின் பண்ணேன் கைஸ். டே கருணா 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 சாரி கைஸ் பாட்டு பாட தொடங்கிட்டேன். சரி ஓகே கைஸ் அந்த 86 டைமண்ட் எனக்கு செலவு பண்ண விருப்பம் இல்லை. சரி இப்போதைக்கு வந்ததுக்கு இந்த 2 அமௌண்ட் தந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.